வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, எப்படி அவுட்புட் எடுக்கிறது, எப்படி இந்த ஜாவா ப்ரோக்ராமுக்கான சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைட்டிங் சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம். ஸோ ஸ்டெப் 1, ஜாவா டூல்ஸ் தேவை. நிறைய ஜாவா டூல்ஸ் இருக்குது. ஜேடிகே, நெட்பீன், எக்லிப்ஸ். இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா எக்லிப்ஸ் சாஃப்ட்வேர் தான் பெஸ்ட்டு. இந்த டூல் தான் ரொம்ப பெஸ்ட்டு டூல் ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஸ்டெப் 2, ரைட்டிங் எ சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம். அந்த எக்லிப்ஸ் டூலில் எழுதுவோம். அப்புறம் அதை ரன் பண்ணி பார்ப்போம் ஜாவா அப்ளிகேஷன் பயன்படுத்தி. அப்புறம் நம்மளுக்கு கன்சோலில் அவுட்புட்டை கொடுக்கும். இதுதான் 4 ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், எப்படி இந்த எக்லிப்ஸ் டூலை வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்லிப்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்லிப்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். எக்லிப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஆரஞ்சு கலர் டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அகைன் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு டவுன்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அகைன் டவுன்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்லிப்ஸ் டூல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சேவ் கொடுத்துருங்க எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு. இப்போது ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட் டவுன்லோட் ஆன ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர்னு. இதில் எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அக்செப்ட் நவ் கொடுங்க. இப்போது இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ லான்ச் கொடுங்க. இப்போ எக்லிப்ஸ் டூல் வந்து லான்ச் கொடுத்தோடனே நம்மளுக்கு டூல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். எக்லிப்ஸ் ஐடிஇ டூல் லான்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போது லான்ச்சுன்னு கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகுது. இப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்கம் இருக்குங்க இல்லையா, அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. இப்போது க்ரியேட் எ நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். என்ன பேர் கொடுக்கலான்னா சாம்பிள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ ப்ராஜெக்ட் பேர் வந்து சாம்பிள். ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆக போகுது. க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது சாம்பிள்னு ஒரு ப்ராஜெக்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். எஸ்ஆர்சியை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் நியூ பட்டன் இருக்கும். அந்த நியூக்குள்ளே போயிட்டு கிளாஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது கிளாஸ்க்கு நம்ம ஒரு பேர் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ அந்தமாரி ஒரு பேர் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஃபினிஷ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபுல்லாக டைப் பண்ணிப்போம். ஃபினிஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நம்மளுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆக போது பாருங்கள். லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ பேக்கேஜ் நம்மளுக்கு சாம்பிள்னு க்ரியேட் ஆகிடுச்சு.
ஸோ அதுக்குள்ளே நான் டைப் பண்ண போகிறேன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் argsன்னு மெயின் ஃபங்க்ஷனுக்கான அந்த கோடிங்கை நான் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா system.out.println டைப் பண்ண போகிறேன். system.out.println இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே என்னோடய மெசேஜ் நான் வந்து டைப் பண்ண போகிறேன் 4G Silver Academy டைப் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் செமிகோலன் கொடுத்துட்டு ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த கர்லி பிரேசஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குங்க எல்லாமே. ஓகே, இப்போ நான் அவுட்புட் பார்க்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரன் ஆஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே ஜாவா அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு கன்சோலில் அவுட்புட் காட்டப்போகுது. லோட் ஆகிட்டு வரப்போகுது. வந்துடுச்சு பாருங்கள் அவுட்புட் 4G Silver Academy. ஸோ எப்படி எக்லிப்ஸ் டூலை டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி ப்ரோக்ராம் டைப் பண்ணுறது, அவுட்புட் பார்க்குறதுன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு அந்த ப்ரோக்ராமை உடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். இப்போது நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் கிளாஸ் சாம்பிள்னு நம்ம டைப் பண்ணோம். ஸோ இதில் அந்த கிளாஸ் இருக்குங்க இல்லையா, இந்த கிளாஸ் வந்து ஒரு கீவேர்ட். இந்த சாம்பிள் வந்து நம்மளாக கொடுக்குற பேர் கிளாஸ் நேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த லைன் நம்ம டைப் பண்ணியிருப்போம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதில் பப்ளிக் என்பது மெயின் ஃபங்க்ஷனை நம்ம வந்து பப்ளிக்கை அக்சஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸ்டாட்டிக் அப்படின்னு என்னதுன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்லை இந்த மெயின் ஃபங்க்ஷனை கூப்பிட்றதுக்கு. வாய்டு என்னதுன்னா எந்த ஒரு மெத்தடுமே வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது, எந்த வேல்யூஸுமே. அதுதான் வாய்டு. மெயின் இதுதான் வந்து டிஃபால்ட்டு சிக்னேச்சர், இதுதான் டிஃபால்ட் ஒரு ஜாவாவுக்கு மெயின் ஃபங்க்ஷனுக்கான இதுவே மெயின் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸ்ட்ரிங் args ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதோட மீனிங் என்னென்னா நம்ம ப்ரோக்ராமில் டைப் பண்ணுற அந்த கமெண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் system.out.println கொடுத்துட்டு நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே 4G Silver Academyன்னு கொடுத்தோம் ப்ரோக்ராமில். இதோட மீனிங் பார்க்கலாம். இந்த system.out.println இது என்ன பண்ணுன்னா நம்ம இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல காட்டும் அவுட்புட் ஸ்க்ரீனில். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.